ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா எங்கள்ல வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா இங்க உள்ள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆர்மியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க இங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40,000 கிலோமீட்டர்ல இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையிலே கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியாக ஆக்ஷன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதில் ஆரோக்கியமா இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு விட்டு எங்களெல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக கொடுத்துருந்துருக்காங்க. அவங்க போய் இன்னைக்கு எங்கள் பேஷண்ட்டை பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டராக இருக்கக்கூடியவங்க எங்கள் பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்கள் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப்லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணதுலேருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியாக இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியாக போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு எங்களை கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிச்சுட்டு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லபடியாக வந்துட்டேன். இப்போ நாங்கள் இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நலமுடன் திரும்பினதுக்கு வந்து அன்னை மீனாட்சி தான் நாங்கள் காரணம்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு தமிழக முதல்வருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கோம், மோட்டர் பார்ட் டீலர்ஸ் அசோசியேஷன்லேருந்து வந்திருந்தோம். போகையில் ரொம்ப சந்தோஷமாக தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுலேருந்து ரொம்ப பதஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு வந்து ஹெல்ப்லைனில் கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்கே சென்னை வர முடிய ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி இப்போ வந்து எங்களை மதுரைக்கும் ட்ராப் பண்ணுற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. உண்மையிலே ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி, உங்களை மாதிரி பத்திரிகை நன்றி. ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தலத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க. அங்க அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா நடந்த தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு. அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க.